இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் பத்திரிகையாளர் கப்ரியேல் அவர்கள். அவர்களோடு பல்வேறு விஷயங்கள் குறித்து உரையாட இருக்கிறோம். வாருங்கள் சார். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? இந்த சேனலில் வந்து முதல் பத்திரிகையாளராக இல்லை முதல் வீடியோவாக வந்து உங்கள் வீடியோ தான் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து தீர்க்காமல் முடிவு எடுத்து வந்திருக்கேன் அவங்ககிட்ட. நன்றி. சரிங்க. ஒரு பரபரப்பான அரசியல் சூழல். செல்வி ஜெயலலிதா அவர்கள் இறந்த பிறகு வந்து அதிமுகவில் ஒரு பரபரப்பு கிளம்பியது. அது எப்பொழுது அடங்கியதுன்னா, எடப்பாடி பொதுச் செயலாளர் ஆகிறாரு, ஆனோடனே ஓபிஎஸ் வெளியே போகிறாரு, அடங்கியது. மீண்டும் வந்து அந்த மாதிரியான ஒரு பரபரப்பு அதிமுகவை தொற்றி கொண்டுள்ளது அப்படின்னு தான் சொல்லணும். செங்கோட்டையன் அவர்கள் வந்து பேசியிருக்காரு, இந்த மாதிரி வந்து பிரிந்தவர்கள் எல்லாமே ஒன்று சேரணும்னு சொல்லிட்டு. அது தொடர்ந்து ஓபிஎஸ் ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு, டிடிவி தினகரன் ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு. இவர்கள்லாம் ஒரு கருத்தை சொன்னாலுமே டெல்லி தலைமையும் இது குறித்து வந்து 2 மாதங்களுக்கு முன்னாடியே வந்து ஒரு கருத்தை சொல்லியிருக்கு. அதை யாரும் முற்று நோக்கி கவனிக்கலை அப்படின்னு நான் பர்சனலாக ஃபீல் பண்ணுறேன். என்னென்னா, அமித்ஷா வந்து இங்கே வந்தார். வரும்பொழுது எடப்பாடி பழனிசாமி தான் என்டிஏக்கு தலைவர். ஆனால் முதல்வர் வந்து நாங்கள் சொல்கிற அதிமுக ஒருத்தவங்க சொல்லுவோம், அவங்க தான் முதல்வர் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்புறம் கூட்டணி ஆட்சின்னு சொன்னாங்க. ஸோ அதையும் வந்து நம்ம வந்து இணைத்து பார்க்கலாமா? அதாவது முதல்ல வாழ்த்துக்கள். நியூஸ் மேட்ரிக்ஸ் அப்படின்ற ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கீங்க, வாழ்த்துக்கள். நன்றி நன்றி. ரெண்டாவது, இப்போ அதிமுகவை பொறுத்தளவில் திரும்பவும் கட்சிக்குள்ள சில மோதல்கள் ஸ்டார்ட் ஆகிருக்கு. இப்போ செங்கோட்டையன் இப்போ இந்த புது ரவுண்டு அவர் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இப்போ முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, செங்கோட்டையன் அவர்களை பொறுத்தளவில் ஒன்றுபட்ட அதிமுக அப்படின்ற ஒரு கான்செப்டை அவர் முன்வைக்கிறார். இந்த மாதிரியான கோரிக்கையை எந்த தலைவர்களும் ஏற்றுக்க முடியாது. ஏன்னா இப்போ ஏடிஎம்கேவுக்கு ஒரு லீடர்ஷிப் இருக்குது, இபிஎஸ் அவர்கள் தலைமையில் ஒரு லீடர்ஷிப் இருக்குது. அவங்க ஒரு ஸ்டாண்டை எடுக்கிறாங்க. அந்த ஸ்டாண்டை எதிர்க்கக்கூடிய இன்னொரு ஸ்டாண்டை செங்கோட்டையன் எடுத்து அதை பப்ளிக்காக மீடியா முன்னாடி முன்வைக்கிறார். ஸோ டைரக்டா ஏடிஎம்கேவோட லீடர்ஷிப்பை அவர் சேலஞ்ச் பண்றாரு. இது பார்ட்டி டிசிப்ளினை மீறின ஒரு விஷயம். ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு பார்ட்டி டிசிப்ளின் இருக்கும், அதுக்கு உட்பட்டு தான் மெம்பர்ஸும் சரி தலைவர்களும் சரி செயல்படணும். ஸோ கட்சி தலைமை எடுக்கக்கூடிய ஒரு அரசியல் நிலைப்பாட்டுக்கு எதிராக நீங்க இன்னொரு நிலைப்பாட்டை தன்னிச்சையா எடுக்க முடியாது. ஸோ அந்த வேலையை செங்கோட்டையன் அவர்கள் பண்றாரு. அது போக அவர் 10 நாள் கெடுவும் விதிக்கிறாரு. ஸோ இதை எந்த லீடர்ஷிப்பும் ஏற்றுக்க மாட்டாங்க. அதனால குயிக்காக இபிஎஸ் என்ன பண்ணுறாரு, அடுத்த நாளே செங்கோட்டையன் அவர்களோட பதவியெல்லாம் பறிச்சிடுறாரு. இந்த நடவடிக்கையை பொறுத்தளவில் இந்த நடவடிக்கையில் எந்த தவறும் இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. இது ஒரு நியாயமான நடவடிக்கை தான். கருணாநிதி அவர்களாக இருந்தாலும் சரி, ஸ்டாலின் அவர்களாக இருந்தாலும் சரி, ஜெயலலிதா அவர்களாக இருந்தாலும் சரி, எம்ஜிஆர் அவர்களாக இருந்தாலும் சரி, எல்லாருமே இந்த முடிவை தான் எடுப்பாங்க. இது ஒன்று. ரெண்டாவது, ஒன்றுபட்ட அதிமுகன்ற அந்த கான்செப்ட் இருக்குல்ல, அந்த கான்செப்ட் சாத்தியமா, அது ஒரு நியாயமான ஒரு கோரிக்கை தானு கேட்டிங்கன்னா அது நியாயமான ஒரு கோரிக்கையாக நான் பார்க்கல. ஏன்னா இப்போ கட்சியை விட்டு வெளில போன ஆட்கள்லாம் யாரு? டிடிவி அவர்கள், சசிகலா அவர்கள், ஓபிஎஸ் அவர்கள், இவங்கெல்லாம் வெளில இருக்காங்க. ஸோ அவங்களெல்லாம் உள்ள கொண்டு வந்து ஒன்றுபட்ட அதிமுகவை கட்டமைக்கணுன்றாங்க. இது சாத்தியமே இல்லாத ஒரு விஷயம். ஏன்னா இப்போ டிடிவி அவர்களை பொறுத்தளவில் அவர் தனியாக ஒரு கட்சி வச்சிருக்காருனாலே அது இபிஎஸ்ஐ சேலஞ்ச் பண்ணி ஆரம்பிக்கப்பட்ட கட்சி தான். நாங்கள் தான் உண்மையான அதிமுக, அம்மையார் ஜெயலலிதா வழியில் இருக்கக்கூடிய கட்சி நாங்கள் தான் டைரக்டாக இபிஎஸோட லீடர்ஷிப்பை சேலஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு பார்ட்டி. அப்படிப்பட்ட ஒரு இண்டிவிஜுவலை எப்படி கட்சிக்குள்ள கொண்டு வர முடியும்? உங்க லீடர்ஷிப்பை சேலஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு இண்டிவிஜுவலை கொண்டு வர முடியாது. இப்போ அவர் நேரடியாக டிமாண்டே வைக்கிறாரு, பொதுச் செயலாளர் மற்றும் முதல்வர் வேட்பாளராக எடப்பாடி பழனிசாமி இருக்கக்கூடாது, இருந்தால்தான் நான் அதிமுக என்ற கட்சிக்குள்ளே வரணும் வைக்கிறார். அதான் இப்போ அந்த விஷயத்தையும் பேசியிருக்காரு ரீசெண்டா. ஸோ அதனால அதான் நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒன்றுபட்ட அதிமுகன்னு சொல்லும்போது டிடிவி அவர்களை உள்ள கொண்டு வரணுன்றதான லாஜிக்கு. ஸோ இப்போ என்னோட லீடர்ஷிப்பை நீங்க ஏத்துக்கலன்னா என் கட்சிக்குள்ள நான் எப்படி உங்களை கொண்டு வர முடியும்? என் லீடர்ஷிப்பை ஏத்துக்கிட்டு தான் நான் உள்ள கொண்டு வர முடியும். அந்த சிக்கல் இங்க இருக்கு. ரெண்டாவது, ஓபிஎஸ் அவர்களை பொறுத்தளவுல சிஎம் கேண்டிடேட் யாருன்னு பேசும்போது அந்த மக்கள் தான் முடிவெடுக்கணுன்றார். ஸோ அவரும் இபிஎஸ் அவர்களை ஒரு சிஎம் கேண்டிடேட்டா ப்ரொஜெக்ட் பண்றதுல அவருக்கும் தயக்கம் இருக்கு. ஸோ இபிஎஸோட லீடர்ஷிப்பை அவரும் ஏத்துக்க மாட்டேங்கிறார். அப்ப அவரையும் நீங்க உள்ள கொண்டு வர முடியாது. சசிகலா அவர்களை பொறுத்தளவுல பொதுச் செயலாளர்னு போட்டு அறிக்கை வெளியிடுறாங்க. அப்ப நீங்க அவங்களையும் உள்ள சேர்த்துக்க முடியாது. ஸோ அவங்களும் இபிஎஸ் லீடர்ஷிப்பை ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ இப்ப இந்த தலைவர்கள் யாருமே இபிஎஸ் அவர்களோட தலைமையை ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க. இபிஎஸ் அவர்களோட தலைமையை அவங்க ஏத்துக்காத போது அவங்கள உள்ள கொண்டே வர முடியாது. அதனால இந்த ஒன்றுபட்ட அதிமுகன்ற இந்த ஒரு கான்செப்ட் இருக்குல்ல, அந்த கான்செப்டை நம்ம இவ்வளவு தூரம் விவாதிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அதுல கொஞ்சம் கூட நியாயமும் இல்லை, அது சாத்தியமும் இல்லை. சரி, செங்கோட்டையன் அவர்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 ஆண்டுகளாக எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொதுச் செயலாளராக ஏற்றுக்கொண்டு அவருடன் பயணித்தார். எந்த இடத்துல வந்து எடப்பாடி பழனிசாமிக்கும் செங்கோட்டையன் அவர்களுக்கும் வந்து ஒரு முரண் ஏற்படுது? ஏன் வந்து இந்த மாதிரியான ஒரு கருத்தை வெளியில வந்து சொல்றாரு செங்கோட்டையன் அவர்கள்? எனக்கு எக்ஸாக்டா அவங்களுக்கு எங்க முரண்பாடு ஏற்படுதுன்னு தெரியல. பட் நாம் பார்த்தளவுல செங்கோட்டையன் அவர்கள் அதிகாரம் படைத்த
மனிதர்கள் கூட க்ளோஸாக ட்ராவல் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி அவருக்கு இருக்கு. சிலவங்க பார்த்தீங்கன்னா நல்லா இன்டெலெக்சுவல்ஸாக இருப்பாங்க, நல்லா ஸ்ட்ராட்டஜிஸ்டுங்களா இருப்பாங்க, அவங்கள தலைமைக்கு ரொம்ப பிடிக்கும், அதிகாரத்தில் இருக்கவங்களுக்கு பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி ஆட்களை கூட வச்சுப்பாங்க. அதே மாதிரி சிலவங்க பார்த்தீங்கன்னா பணபலம் படைத்தவர்களா இருப்பாங்க, அந்த மாதிரி ஆட்களையும் அதிகார பலம் படைத்தவங்க கூட வச்சுப்பாங்க. ஸோ செங்கோட்டையன் அவர்களை பொறுத்தளவில் ஒரு நல்ல ஒரு டால் லீடர் தான் அவர். ஒரு டீசென்டான மனிதர், டிக்னிஃபைடான மனிதர், தேவையில்லாத வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ண மாட்டார். அது போக ஜெயலலிதா அவர்களோட கேம்பெயின்ஸ்லாம் நல்லா ஆர்கனைஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த வகையில் ஜெயலலிதா அம்மையார் அவர்களோட க்ளோஸாக இருக்கார். அதுக்கப்புறம் ஓபிஎஸ் அவர்களோட க்ளோஸாக இருக்கார். அதுக்கப்புறம் இபிஎஸ் அவர்களோடையும் அவர் க்ளோஸாக இருக்கார். ஆனால் ஏதோ ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் அவரோட தேவை கம்மியாகுது. ஒன்று, அவருக்கு வயசும் ரொம்ப அதிகமாகுது. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, அதிமுகவோட பவர் சென்டர் பார்த்தோம்னா கொங்கு பகுதியில் இருக்கு. ஸோ பெரிய பெரிய ஹெவி வெயிட்ஸ் எல்லாருமே கொங்கு பகுதியை சார்ந்தே இருக்காங்க. எல்லா பெரிய ஹெவி வெயிட்ஸும் கொங்கு பகுதியை சார்ந்து இருக்கும்போது சில பேர் ஓரங்கட்டப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். அந்த வகையில் செங்கோட்டையன் அவர்கள் ஸ்லோவாக சைட்லைன் பண்ணப்படுறார். ஸோ ஒரு பாயிண்ட் வரைக்கும் அவர் சைட்லைன் பண்ணப்படும் போது வேறு ஆப்ஷன் அவருக்கு இல்லை, சண்டை போட வேண்டிய தேவை ஏற்படுது. எப்படியுமே நம்மளை ஓரம் கட்டிடுவாங்க, அப்போ ஒரு ஃபைட் கொடுப்போம் அப்படின்ற ஒரு இடத்துக்கு அவர் வரார். ஸோ இப்போ அந்த விஷயத்தை அவர் பண்றார். இந்த விஷயத்தை கையில் எடுக்கிறார்ல, இதனால செங்கோட்டையன் அவர்களுக்கு எந்த லாபமும் கிடையாது. செங்கோட்டையன் அவர்களால் பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த முடியாது. இப்போ அவர் கேம்பெயின்லாம் போவோம், ஒரு சுற்றுப்பயணம் போவோம்லாம் சொல்றாரு. இதுல பெரிய இம்பாக்ட் ஒன்றும் ஏற்படாது. ஏன்னா செங்கோட்டையன் அவர்கள் ஒரு இண்டிவிஜுவல் தான், தனிநபர் தான். தனிநபராக இருக்கும்போது நீங்க சுற்றுப்பயணம் போனாலும் அதோட இம்பாக்ட் என்ன, அது என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும், உங்களுக்கு அதனால என்ன லாபம் அப்படின்லாம் பார்த்தீங்கன்னா பெருசா எதுவும் கிடையாது. இல்லை, இது வந்து கட்சிக்குள்ள வந்து ஏற்கனவே வந்து அதிமுக என்ற கட்சி நிலையற்ற தன்மை இருப்பதாக உள்ளதுன்னு சொல்லிட்டு ஒரு தோற்றம் வந்து கட்டமைக்கப்படுது இங்கே ஊடகங்களால். இப்போ செங்கோட்டையன் அவர்கள் இப்படி பேசுவதால் அது இன்னும் வந்து உறுதி செய்யப்படுது இல்லை, ஒரு நிலையற்ற தன்மையில் வந்து அதிமுக இப்போ இருந்துகிட்டே இருக்கு, செல்வி ஜெயலலிதா அவர்கள் வந்து இறந்த பிறகு அப்படின்னு சொல்லிட்டு. அதற்கு வந்து இது உதவாதா? செங்கோட்டையன் அவர்களோட நோக்கம் அதுதான் பார்க்குறேன். அந்த மாதிரியான ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தணும் அப்படின்றதுக்காக தான் அந்த விஷயத்தை அவர் பண்றாரு. ஏன்னா அவர் சுற்றுப்பயணம் போறதுக்கு என்ன தேவை இருக்கு? அவர்கிட்ட கட்சி இல்லை, அவருக்கு பெரிய அமைப்பு எதுவும் இல்லை, வேற எதுவும் பெருசா அஜெண்டாவும் இல்லை. ஸோ அவர் சுற்றுப்பயணம் போக வேண்டிய தேவை என்ன? ஸோ அதனால அவர் சுற்றுப்பயணம் போறார், இந்த விஷயங்கள்லாம் பண்றாருனாலே நீங்க சொன்னது போல மீடியாவில் அந்த மாதிரியான ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துறதுக்காக தான் அதை பண்றாரு. ரெண்டாவது, நீங்க செங்கோட்டையன் அவர்களோட செயல்பாடை பார்த்தீங்கன்னா அந்த அவர் செய்யக்கூடிய விஷயங்கள்லாம் வச்சு பார்க்கும்போது மீடியால ஒரு இம்பாக்ட் ஏற்படுத்தணும் அப்படின்ற வகையில தான் அது டிசைனே பண்ணப்பட்டிருக்கு. அவரோட செயல்பாடுகள்லாம் நல்லா கவனிச்சிங்கன்னா 5ஆம் தேதி பேசுவேன்றார். அதுக்கு முன்னாடி ஒரு 3 நாளா பேச்சு மீடியால போயிட்டு இருக்கு. 5ஆம் தேதி செங்கோட்டையன் என்ன பேசுவார், அது இதுன்னு பேசுறாங்க. ஏன் அன்னைக்கே பேசலாம், 5ஆம் தேதி பேசணும்னு அவசியம் இல்லை. ஒன்றும் பெரிய சீரியஸ் கான்செப்ட்லாம் பேசல, சாதாரணமா ஒன்றுபட்ட அதிமுக அதுதான் அவரோட கான்செப்டா அன்னைக்கே பேசலாம். ஸோ 5ன்னு அவர் சொல்லும் போது ஒரு 3-4 நாள் அதை பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றாரு, 10 நாள் கெடு அப்படின்ற இன்னொரு விஷயத்த சொல்றாரு. 10 நாள் கெடுன்னா அப்புறம் என்ன பண்ணுவாங்க, இன்னொரு 10 நாள் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. முதல் ஒரு 5 நாள் என்ன பண்ணுவாங்கன்னா, செங்கோட்டையன் இந்த மாதிரி ஒன்றுபட்ட அதிமுகன்னு பேசினாரு அப்படின்ற விஷயத்த பேசுவாங்க. அடுத்த 5 நாள் அந்த கெடுக்கு இன்னும் 4 நாள் தான் இருக்கு, 3 நாள் தான் இருக்கு, 2 நாள் தான் இருக்குன்னு கவுண்ட் டவுன் போட்டு அதுக்கு டிஸ்கஸ் பண்ணுவாங்க. செங்கோட்டையன் என்ன பண்ணாரு, அதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக எடப்பாடி பழனிசாமி நீக்கிட்டார். அதனாலதான் அவர் நீக்கிறார். ஸோ அவரை பொறுத்தளவுல நிறைய பேர் சொல்றாங்களே, ஏன் உடனே இவ்வளவு சீக்கிரம் அதை பண்ணணும், ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு என்கொயரி ஏதாவது பண்ணணும், எல்லா தரப்பையும் கூப்பிட்டு பேசணும், அதெல்லாம் பண்ணாம எப்படி நீங்க பண்ணுவீங்கன்னா கேட்கறாங்க. இப்ப 10 நாள் கெடுனா மீடியால அது ஹைலைட் ஆகிட்டே இருக்கும். ஸோ முதல் நாள்லயே நீங்க அதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டீங்கன்னா இப்ப செங்கோட்டையன் அவரோட கெடு பத்தி யாரும் பேச மாட்டாங்க. இபிஎஸ் அவர்கள் செங்கோட்டையனை வெளில தூக்கிட்டார் அப்படின்ற விஷயத்தை தான் பேசுவாங்க. ஸோ உடனடியா குயிக்கா ரியாக்ட் பண்ண வேண்டிய ஒரு தேவை அங்க இபிஎஸ்க்கு ஏற்பட்டிருக்கு. அந்த விஷயத்தையும் அவரு பண்றாரு. ஸோ செங்கோட்டையன் அவர்களை பொறுத்தளவுல நான் சொன்னது போல ஒரு மெகா சீரியல் இருக்கும்ல, ஒரு எபிசோட் முடியும் போது இன்னொரு எபிசோடுக்கான பிகினிங் இருக்கும்ல, அந்த மாதிரி மீடியால இது தொடர்ச்சியா ஒரு 2-3 மாசம் பேசிக்கிட்டே இருக்கிற மாதிரி இதை டிசைன் பண்ணியிருக்காரு. அதனாலதான் அவர் 10 நாள் கெடு, அதுக்கப்புறம் நான் மற்ற விஷயங்களை பண்ணுவேன், அதுக்கப்புறம் இது நடக்கும் அது நடக்கும்னு போனா அது போய்கிட்டே இருக்கும். அதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்க வேண்டிய தேவை அவருக்கு இருக்கு. ஸோ மீடியால செங்கோட்டையன் அவர்கள் இந்த விஷயத்தெல்லாம் பண்றாருன்னா அவரோட நோக்கம் இபிஎஸோட லீடர்ஷிப்பை வீக் ஆக்கணும், ஏடிஎம்கே வீக்கா இருக்கு அப்படின்ற ஒரு தோற்றத்தையும் ஏற்படுத்தணும் அப்படின்றதுக்காக தான் அவர் பண்றாரு. இவர் செங்கோட்டையன் பண்ற இந்த விஷயங்களால வேற யாருக்கும் லாபம் இருக்கு? ஒண்ணு அதிமுகவுக்கு பாதிப்பு, இன்னொன்னு திமுகவுக்கு லாபம். அதை தாண்டி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீ கட்சியெல்லாம் ஒன்றிணைக்க முடியாது, அதுக்கான ஸ்கோப்பே கிடையாது. சரி, இந்த விஷயத்த வந்து திமுக வந்து வேற விதமா கையாள்வாங்கன்னு வச்சுக்கோங்க. பாஜக அந்த விஷயத்தை எப்படி பாக்குறாங்க? பாஜக டெல்லி தலைமை, இங்க இருக்க தமிழக பாஜக எப்படி பாக்குறாங்க? இப்ப அமித்ஷா அவர்கள் பேசும்போது கூட்டணி சீலானதுக்கு அப்புறம் அவர் பேசுறாரு. அப்ப அமித்ஷா என்ன சொல்றாருன்னா, நாங்க அதிமுகவோட உட்கட்சி பிரச்சனைகள்ல தலையிட மாட்டோம் அப்படின்ற பாயிண்ட சொல்றார்.
ஆனா இப்ப நயனார் நாகேந்திரன் அவங்கள்ட்ட கேக்குறாங்க ஒன்றுபட்ட அதிமுக அப்படின்ற விஷயத்தை பத்தி கேக்குறாங்க. அப்ப அவர் சொல்றாரு நல்லது தானே அப்படின்ற மாதிரி பேசுறாரு. சோ அப்ப பாஜக தலைமை ஒரு நிலைப்பாட்டு எடுக்குது, அதுக்கு நேர் எதிரான ஒரு விஷயத்த நயனார் நாகேந்திரன் செய்யறாரு. அவரு மூக்க நுழைக்கிறார், அதிமுகவோட உட்கட்சி பிரச்சனைக்குள்ள மூக்க நுழைக்கிறார். ஸோ அப்ப நடக்கிற விஷயங்களை வச்சு பார்க்கும்போது ஏதோ ஒரு வகையில பாஜகவோட கை உள்ள இருக்கு அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. அதுவும் டிடிவி தினகரன் அவர்கள் பேசும்போதும் அவரும் குறிப்பா நயனார் நாகேந்திரனை கடுமையா விமர்சிக்கிறார். ஸோ அவரை உள்ள கொண்டு வரார். இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த கேம்ல டெஃபினட்டா பாஜகவோட ரோல் கண்டிப்பா இருக்கு. அப்புறம் நடக்கிற விஷயங்கள்லாம் வச்சு பார்க்கும்போது இதனால யாருக்கு லாபம்? இப்ப தொடர்ச்சியா பார்த்தோம்னா மாசத்துக்கு ஒரு ஏடிஎம்காரர் வெளில போறாரு. அன்வர் ராஜா அவர்களா இருக்கலாம், மைத்ரேயனா இருக்கலாம், இப்ப செங்கோட்டையன், இப்படி ஒவ்வொருத்தங்களும் போகும்போது பல நாட்கள் இதை பத்தி பேசிக்கிட்டே இருப்பாங்க. அப்புறம் இபிஎஸ் அதை பேசுறாரு இதை பேசுறாருன்னு சொல்லி பேசினாங்க. இந்த லாஸ்ட் ஒரு 6 months எடுத்துக்கிட்டீங்கன்னா அதிமுகவோட உட்கட்சி பிரச்சனைகளை பத்தி தான் மீடியா பேசிக்கிட்டே இருக்காங்க. இது யாருக்கு லாபம்? இது திமுகவுக்கு லாபம். இன்ஃபேக்ட் அதை பேசுறாங்கனாலே இங்க இருக்கக்கூடிய மீடியாவை யாரு பேச வைக்கிறாங்க அந்த விஷயத்தெல்லாம். இது ஒன்றும் பெரிய இஷ்யூ கிடையாது. இது என்ன பெரிய இஷ்யூ? அதெல்லாம் இல்ல, ஒரு கட்சியோட உள்கட்சி. ஆமா, இது ஒன்றும் பெரிய இஷ்யூவே கிடையாது. செங்கோட்டையன் அவர்கள் நூற்றுக்கணக்கான தொண்டர்களுடன் அந்த வந்தாங்க அது இதெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. இப்ப தூய்மை பணியாளர்கள் 13 நாள் போராடுறாங்க, நூற்றுக்கணக்கான பேர் அந்த ரிப்பன் பில்டிங் முன்னாடி போராடுறாங்க. அதை பத்தி இவங்களுக்கு ஒரு டிபேட் பண்ண முடியல. எந்த சேனலும் ஒரு டிபேட் கூட பண்ணல. தாண்டி பொன்முடியை நீக்கினாங்க. ஓகேங்க, பொன்முடி அப்படி பேசினாரு. அது குறித்து யாருமே இங்க டிபேட்டே நடத்தல. கரெக்ட். ஓகேங்களா? சோ இப்ப திமுகவுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் அப்படின்னா வாயை திறக்கிறது கிடையாது. தூய்மை பணியாளர்கள் அங்க போராடும் போது ஒரு டிபேட் பண்ணல. அந்த போராட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வெளில வந்து பேசுறாங்க. அப்ப அதோட லாஜிக் என்னன்னா, போராட்டம் நடக்கும் போது அந்த போராட்டத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தா அந்த போராட்டம் வலிமை பெறும். அதை நம்ம அனுமதிக்க கூடாது. சோ போராட்டம் முடியட்டும், போராட்டம் முடித்து வைக்கப்படட்டும், அதுக்கப்புறம் நான் அந்த போராட்டத்தை பத்தி நான் விவாதம் பண்ணுவேன் அப்படின்றதான் இவங்க லாஜிக். சோ இவங்க இஷ்யூ எல்லாம் பேச மாட்டாங்க. இவங்க பேசுறது என்ன? செங்கோட்டையன் அவர்கள் பிரச்சனை பண்றாரு, மைத்ரேயன் அவர்கள் வெளில வந்தாச்சு, அன்வர் ராஜா வெளில வந்துட்டாரு. சோ ஏதோ ஒரு மாதிரி அதிமுக நிறைய பேர் வெளில போய்கிட்டே இருக்காங்க அப்படின்ற ஒரு தோற்றத்தை கிரியேட் பண்றது, அதிமுகவுக்குள்ள ஒரு ஸ்திரத்தன்மை இல்லை, ஒரு குழப்பம் இருக்கு அப்படின்ற தோற்றம் ஏற்படுத்துறது, இந்த மாதிரியான வேலைகளை பண்றாங்க. இந்த மாதிரியான வேலைகளால யாருக்கு லாபம்? திமுகவுக்கு தான் லாபம். சோ இந்த மாதிரியான குழப்பங்கள் அதிமுகவுக்குள்ள இருக்குன்னா ஏதோ ஒரு வகையில திமுகவோட கையும் உள்ள இருக்கும். கண்டிப்பா. எதுவுமே இல்லாம திமுகவுக்கு அவங்களுக்கு ஏத்த மாதிரி எல்லாம் நடக்காது. அவங்க சாதகமா. ஓகே, நீங்க சொல்றத படி பார்த்தா இங்க இருக்கிற மீடியா ஈகோ சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, அதிமுகவில் ஏதாவது ஒரு சின்ன ஒரு சச்சரவு இல்லை சம்பவம் நடந்தாலே அது வார கணக்கில் பண்றாங்க. ஸோ இது ஒரு மாவட்ட செயலாளர் பேட்டி அளிக்கிறது, அதுவும் மூத்த அமைச்சர், அவர் முன்னாள் மூத்த அமைச்சர், அவர் அப்படி பேசும்போது அதை திமுக யூஸ் பண்ணிக்கிறாங்கல்ல. இப்போ ஒரு அரசியல் கட்சி அதான் பண்ணக்கூடாதுன்னு சொல்றீங்களா நீங்க? திமுக பண்ணக்கூடாதுன்னு சொல்ல, அவங்களுக்கு இதுல ஒரு கை இருக்குன்னு நான் சொல்றேன், அவங்களோட ரோல் இருக்குன்றேன். இப்ப மீடியாவை பொறுத்தளவுல திமுகவுக்கு விருப்பம் இல்லாத விஷயத்த அவங்க பண்ண மாட்டாங்க. ஸோ மீடியாலாம் இந்த இஷ்யூவை கையில் எடுத்து பேசுறாங்கனாலே திமுகவுக்கு அதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்றதுதான் பாயிண்ட். அது போக இது அதிமுகவுக்கு மட்டும் இல்ல, என்டிகே ஒரு சின்ன கட்சிங்க. இது வரைக்கும் அவங்க பவருக்கு வந்ததே கிடையாது. ஒரு எம்எல்ஏ அவங்களுக்கு கிடையாது. கவுன்சிலர்ல எம்எல்ஏ இல்ல எம்பி இல்லைன்னா கேலி பண்றாங்க. அந்த கட்சியில இருந்து நிர்வாகிகள் வெளில போனா அதை கூட பெரிய தொலைக்காட்சிகள்லாம் பார்த்தோம்னா நியூஸ் எடுத்து போட்டு இருக்கிறது, அவங்க கிட்ட பேட்டி வாங்குறது, எல்லார்ட்டையும் இந்த பைட்ஸ் கிட்ஸ்லாம் வாங்குறது, என்ன பிரச்சனை ஆகுதுன்னு. ஸோ இப்போ என்னன்னா, திமுகவுக்கு எதிராக யாரெல்லாம் செயல்படுறாங்களோ அந்த கட்சிகளுக்குள்ள ஏதாவது ஒரு சிக்கல் வந்தா உடனே அதை ஊதி பயங்கரமா பெருசாக்குறது, இந்த விஷயத்த அவங்க பண்ணிட்டு தான் இருக்காங்க. இந்த விஷயங்கள்லாம் இப்படி நடக்குதுன்னா இது ஏதோ தானா தன்னிச்சையா நடக்கிற விஷயங்கள் கிடையாது. இத பின்னாடி இருந்து இயக்குறாங்க. ஏன்னா நடக்கிற விஷயங்கள் எல்லாமே சும்மா எதர்ச்சியா திமுகவுக்கு ஃபேவரபிளா நடக்காது இல்ல. திமுகவுக்கு ஃபேவரபிளா அது நடக்குதுன்னா ஏதோ ஒரு வகையில யாரோ ஸ்கிரிப்டை எழுதி அதை இயக்குறாங்க. சோ நான் எப்படி பாக்குறேன்னா, டெஃபினட்டா இதோட பெனிஃபிஷியரி யாருன்னு பார்த்தோம்னா திமுக தான். சோ முக்கியமா அவங்களுக்கு கண்டிப்பா இதுல ஒரு ரோல் இருக்கும். ரெண்டாவது பாஜகவுக்கும் சில ரோல் இருக்குன்னு பாக்குறேன். சோ இப்ப அடுத்த கேள்வி என்னன்னா, பாஜகவுக்கு இதுல சில பங்கு இருக்கும் அப்படின்னா அவங்களுக்கு என்ன லாபம் இருக்கு? அதிமுகவுக்குள்ள இருக்கக்கூடிய குழப்பத்தால பாஜகவுக்கு என்ன லாபம் இருக்குன்ற கேள்வி இருக்கு. இதுக்கான பதில் என்னன்னா, இதுக்கு முன்னாடியும் பார்த்தோம்னா பாஜக தலைமை அதிமுகவுக்கு பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. கூட்டணி கட்சி அப்படின்ற விஷயங்கள் பேசுறாங்க, கூட்டணி ஆட்சி அப்படின்ற விஷயங்கள், அதிகார பகிர்வு அப்படின்ற விஷயங்கள்லாம் அவங்க பேசுறாங்க. அதுவுமே குழப்பத்தை தான் ஏற்படுத்துது அதிமுக அலையன்ஸ்குள்ள. பட் அந்த விஷயத்த பண்றாங்க. ஸோ நான் எப்படி பாக்குறேன்னா, ஏதோ ஒரு வகையில ஏடிஎம்கே லீடர்ஷிப்பை பலவீனப்படுத்தக்கூடிய அந்த வேலைகளை பார்க்குறாங்களோ அப்படின்ற ஒரு பார்வையும் இருக்கு. ஏன்னா எப்பவுமே சென்ட்ரல் இருக்கக்கூடிய கட்சிகள் லோக்கல்ல ரீஜனல்ல கொஞ்சம் வீக்கா இருக்கிறத அவங்க விரும்புவாங்க, அவங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி இருக்கிறத விரும்புவாங்க. இப்ப
ஜெயலலிதா தலைமையில் இருக்கக்கூடிய அதிமுக வேணுமா, இபிஎஸ் தலைமையில் இருக்கக்கூடிய அதிமுக வேணுமானா அவங்க இபிஎஸ் தலைமையில் இருக்கக்கூடிய அதிமுக தான் விரும்புவாங்க. ஸ்ட்ராங்கான இபிஎஸ்ஸா இருக்கணுமா, வீக்கான இபிஎஸ்ஸா இருக்கணுமானா வீக்கான இபிஎஸ் தான் அவங்க விரும்புவாங்க. அப்பதான் அவங்களுக்கு கூட்டணி நெகோசியேஷன்ஸா இருக்கலாம், வேற விஷயங்களுக்குலாம் அதுதான் வசதியா இருக்கும். ஸோ இப்போ இபிஎஸ்ஸை வழுக்கி கொண்டு வர்றதுக்கு மேபி சில விஷயங்கள் பண்ணலாம். அதோட தொடர்ச்சி தான் எதுன்னு நினைக்கிறீங்க? இருக்கலாம், அது ஒரு பார்ட்டா இருக்கலாம். இல்ல இப்ப இபிஎஸ் அவர்கள் நீங்க சொன்னீங்க ஒன்றுபட்ட அதிமுக என்பது வந்து சாத்தியமற்றது, அது நடக்க வாய்ப்பு இல்லை, அதை வந்து எடப்பாடியும் விரும்ப மாட்டாரு, நடக்க விட மாட்டாருன்னு வச்சுங்களேன். அதற்காக வந்து பாஜக ரொம்ப நிர்பந்தம் பண்றாங்க எடப்பாடி பழனிசாமியை. நீங்க கண்டிப்பா வந்து லைக் ஓபிஎஸ், டிடிவி தினகரன், சசிகலாவை வந்து இணைத்துக் கொள்ள வேண்டும்னு அவர் வந்து நிர்பந்தம் பண்றாங்க. அவர் வந்து பாஜக கூட்டணியில் தொடர்றதுக்கான வாய்ப்பு இருக்கா? இப்ப ஒன்றுபட்ட அதிமுகன்ற கோரிக்கையை ஒருத்தர் முன்வைக்கிறாருன்னா நிஜமாவே அவர் ஒன்றுபட்ட அதிமுக வேணும்ன்றதுக்காக அந்த கோரிக்கையை முன்வைக்க மாட்டார். ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த கோரிக்கை சாத்தியமே இல்லாத ஒரு கோரிக்கை. சாத்தியமில்லாத கோரிக்கையை புஷ் பண்றாங்க, எடப்பாடி பழனிசாமிக்கு அழுத்தம் தரப்படுது. அதான் வரேன். ஸோ அப்ப அந்த பாசிபிலிட்டியே இல்லாத அந்த கோரிக்கையை வச்சு அவங்க அழுத்தம் போடுறாங்கனாலே இவருக்கு பிரச்சனை கொடுக்கணுன்றதுக்காக தான் அந்த விஷயத்த பண்றாங்க. அந்த கோரிக்கையின் மேல இருக்கக்கூடிய நம்பிக்கையில அவங்க பண்ணல. அந்த வகையில இபிஎஸ் மேல அழுத்தம் போடுறாங்கன்னா நான் சொன்னது போல ஏடிஎம்கேவோட லீடர்ஷிப்பை வீக்கன் பண்ண வேண்டிய தேவை அவங்களுக்கு இருக்கு. இப்போ உங்க கேள்வி என்னன்னா, ரைட், பிஜேபி அப்ப ஏடிஎம்கே லீடர்ஷிப் மேல அழுத்தம் போடுறாங்க, அப்ப இபிஎஸ் பிரிஞ்சு போயிடுவாரா, அதுக்கான சாத்தியம் இருக்கான்னு கேக்குறீங்க. அதுக்கான வாய்ப்பு கம்மின்னு பாக்குறேன். ஏன்னா இப்ப பிஜேபியை பொறுத்தளவில் அவங்க நிறைய ரிஸ்க்லாம் எடுக்கலாம். ஒரு அலைன்ஸை ஃபார்ம் பண்ணிட்டு அந்த அலைன்ஸ்குள்ள பிரச்சனை கொடுக்குற இந்த வேலைகள்லாம் அவங்க பண்ணலாம். அந்த ஃப்ரீடம் அவங்களுக்கு இருக்கு. ஏன்னா அவங்க தமிழ்நாட்டை நம்பி கிடையாது, தமிழ்நாட்டிலேருந்து இது வரைக்கும் அவங்களுக்கு எதுவும் வந்ததும் கிடையாது, இந்த ஸ்டேட்டை பற்றின பெரிய எதிர்பார்ப்பும் அவங்களுக்கு இருக்காது. கிடைச்சா நல்லது, கிடைக்கலனாலும் பெரிய நஷ்டம் கிடையாது. அவங்க தமிழ்நாட்டை நம்பி கிடையாது. ஆனால் இபிஎஸ்க்கு அந்த மாதிரியான எலெக்ஷன் கிடையாது. இது வாழ்வாசாவா தேர்தல் அவருக்கு. இபிஎஸ்ஸை பொறுத்தளவில் 2 times கண்டினியூஸாக இது வரைக்கும் அதிமுக தோத்ததே கிடையாது. ஸோ அதனால 2 தடவை அதிமுக தோத்தா களத்தில் அதிமுகவால் நிற்க முடியுமா அப்படின்ற விஷயம் நமக்கு தெரியல. ஏன்னா இது வரைக்கும் அது நடந்ததே கிடையாது. அது சீரியஸான சேலஞ்ச். ஸோ கண்டிப்பா இந்த எலெக்ஷன்ல ஜெயிச்சே தீரணும் அப்படின்ற ஒரு தேவை இருக்கு. அந்த இடத்துல இருந்து இபிஎஸ் பார்க்கும்போது திமுக எதிர்ப்பு வாக்குகள் எல்லாம் கன்சாலிடேட் பண்ண வேண்டிய தேவை இபிஎஸ்க்கு இருக்கு. ஸோ அந்த வகையில திமுக எதிர்ப்பு வாக்குகள் எங்கெல்லாம் இருக்கு, டிவிகே கிட்ட இருக்கு, என்டிகே கிட்ட இருக்கு, பிஜேபி கிட்ட இருக்கு. பிஜேபி நீங்க அலைன்ஸ்குள்ள கொண்டு வந்துட்டீங்கன்னா திமுக எதிர்ப்பு வாக்குகள் ஓரளவு கன்சாலிடேட் ஆகுது, பிஜேபி ஓட்ஸும் ஏடிஎம்கே ஓட்ஸும் கன்சாலிடேட் ஆகுது. இது ரொம்ப அவசியம். இது நடக்கலன்னா என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்க. இது நடக்கலன்னா திமுக எதிர்ப்பு வாக்குகள் 4ஆ ஸ்பிளிட் ஆகும். ஏடிஎம்கே ஒரு சைட்ல, இன்னொரு சைட்ல டிவிகே பிரிப்பாங்க, என்டிகே பிரிப்பாங்க, பிஜேபி பிரிப்பாங்க. அப்ப நீங்க எலெக்ஷனுக்கு முன்னாடியே சொல்லிடலாம், எலெக்ஷன் வந்து கண்டிப்பா டிஎம்கேக்கு ஃபேவரபிளா தான் போகும். ஏன்னா டிஎம்கே ஓட்ஸை பொறுத்தளவுல ஸ்ட்ராங்கா கன்சாலிடேட் ஆகிருக்கு, பிரியல, பெருசா உடையல, அது கம்மியா இருக்கலாம் ஆனா கன்சாலிடேட் ஆகிருக்கு. ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் பொறுத்தவரை நிறைய இருக்கு, டிஎம்கே ஓட்ஸோட ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் நிறைய இருக்கு, ஆனா எல்லாம் சதுரி போயிருக்கு. சோ அதனால அதை ஒண்ணு சேர்க்க வேண்டிய தேவை இருக்கு. டிவிகேவையும் என்டிகேவையும் வழி கொண்டு வர முடியல. அப்ப பாக்கி இருக்கிறது பாஜக தான். பாஜகவை கண்டிப்பா வழி கொண்டு வந்தே தீரணும். நிறைய பிரச்சனைகள்லாம் வந்தாலும் பாஜக கிட்ட இருந்து ஏடிஎம்கேக்கு ஒரு வழி கிடையாது. சோ அந்த இடத்துல இருந்துதான் இபிஎஸ் வந்து அலைன்ஸை உடைக்காம இருக்க. சிக்கல் வந்தாலும் அவங்க கிட்ட ஒரு 10% ஓட்டு இருக்கு. ஸோ போன எலெக்ஷன் வைஸ் பார்த்தோம்னா 10-11% இருக்கு. பட் இப்போ நம்ம அசம்பிளின்னு பார்த்தா கூட ஒரு 6% மினிமம் இருக்கும். அதுவுமே பெரிய நம்பர் தான். அதை தனியா போக விட முடியாது நீங்க, அது பெரிய நம்பர். ஸோ அதனால உங்களுக்கு வந்து லைக் வேற ஆப்ஷன் இருக்கு, டிவிகே இருக்கு, என்டிகே இருக்கு. அதான் இல்லைன்னு ஆகி போச்சு. அது முயற்சி பண்ணார், பட் இல்லைன்னு ஆகி போச்சு. என்டிகே 100% இல்லைன்னு ஆகி போயாச்சு. டிவிகேவும் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ பாக்கி இருக்கிறது ஒரு ஆப்ஷன் தான். இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்பொழுது லைக் அது வந்து புதிய கூட்டணிக்கு வழிவகுக்காதா? லைக் இப்போ என்டிகே ஒன்று எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க, சீட்டு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், இல்லை தேர்தலுக்கான செலவு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். டிவிகேல வந்து துணை முதல்வர் பதவிக்கு வந்து அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே போல் வந்து சீட்டுகள் கொஞ்சம் அதிக எண்ணிக்கையில் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் வந்து அவங்க டிமாண்ட் பண்ணும்போது எனக்கு பிஜேபி இருக்கும்போது இந்த மாதிரியான பிரச்சனைகள் வருது. அது வந்து எதிர்காலத்தில் அதிமுக என்னுடைய தலைமைக்கும் வந்து ஆபத்து, அதே போல் அதிமுக என்ற கட்சிக்கும் ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி எனக்கு வந்து பெட்டர் ஆப்ஷன் விஜய்க்கு துணை முதல்வரே கொடுத்துறேன்னு சொல்லிட்டு ஏன் எடப்பாடி பழனிசாமி அந்த மாதிரியான முடிவு எடுக்கக்கூடாது? இப்போ ஒன்று எனக்கு என்ன பொறுத்தளவுல எலெக்ஷன் பாயிண்ட் ஆஃப் வியூ நீங்க பார்த்தீங்கன்னா பாஜகவை உள்ள கொண்டு வரல தப்பு கிடையாது. நீங்க சொன்ன மாதிரி சில பிரச்சனைகள் இருக்கு, நெகட்டிவ் ஓட்ஸ் கூட இருக்கும் பாஜகவுக்கு. ஸோ நீங்க பாஜக அலைன்ஸ் வச்சீங்கன்னா ஏடிஎம்கேவுக்கே சில அடி உள்ளதுக்கான வாய்ப்பு இருக்கு, சில ஓட்டுகளை அவங்க இழக்கிறதுக்கான வாய்ப்பு கூட இருக்கு.
பட் அதெல்லாம் தாண்டி நான் சொல்றது என்னன்னா மினிமம் 6% votes அவங்களுக்கு இருக்கும் இந்த காலத்துல. மினிமம் 6%. உங்களுக்கு மினிமம் 6% இருக்கு, உங்களுக்கு என்டிகேக்கு 8% இருக்கு. அங்க வரேன். ஸோ மினிமம் 6% இருக்கு, நீங்க அதை விட முடியாது. என்டிகே வந்தாலும் சரி, டிவிக்கு வந்தாலும் 6% நீங்க ஓரமா வைக்க வேண்டிய அவசியம் இல்லை ஒண்ணு. ஸோ அதை கண்டிப்பா சேர்க்கறது கரெக்ட் தான். நான் சொன்ன மாதிரி ஆன்டி டிஎம்கே ஓட்ஸை கன்சாலிடேட் பண்ணும், யார் வந்தாலும் சேர்த்துக்கலாம். அந்த வகையில பிஜேபி சேர்த்துக்கிட்டாங்க. ரெண்டாவது, என்டிகே 100% வாய்ப்பே இல்லைன்னு சொல்லியாச்சு. சீமான இது வரைக்கும் வழிக்கு யாருமே கொண்டு வர முடியல. இது வரைக்கும் சீமான யாராலையும் ஒரு அலையன்ஸ்குள்ள கொண்டு வர முடியல. சீமான் அவர்களை பொறுத்தளவுல ஐடியாலஜில ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காரு. தமிழ் தேசிய கட்சி நாங்க திராவிட கட்சிகளோட நாங்க கூட்டணி வைக்க மாட்டோம் அப்படின்றது தெளிவா இருக்காரு. ஸோ சீமான் இல்ல ஆட்டத்துல. டிவிகேவும் இப்போ சொல்லிட்டாங்க. டிவிகேவை பொறுத்தளவு நான் எப்படி பாக்குறேன்னா, டிவிகே வந்ததுல இருந்து நான் இதை ஃபர்ஸ்ட்ல இருந்தே சொல்லிட்டு இருக்கேன். டிவிகே 100% ஏடிஎம்கேயோட போக மாட்டாங்கன்ற பாயிண்ட்டை டே 1ல இருந்து சொல்றேன். டே 1ல இருந்து நான் சொல்ற விஷயம் என்னன்னா, டிவிகே டிஎம்கேயோட பீட்டிங். டிவிகேயோட செயல்பாடெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல இருந்தே அவங்க அதிமுகவுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள் தான் பண்றாங்க, திமுகவுக்கு சாதகமான விஷயங்கள் தான் பண்றாங்க. அவர் பேசுற அரசியல் பார்த்தா திமுக எதிர்ப்பு அரசியல் மாதிரி இருக்கும். ஆனா அவர் பேசக்கூடிய திமுக எதிர்ப்பு அரசியல் திமுக எதிர்ப்பு வாக்குகளை தான் உடைக்குது, அதிமுகவோட வாக்குகளை தான் உடைக்குது. ஸோ அந்த வகையில விஜய் ஸ்டார்டிங்ல இருந்தே ஏடிஎம்கேவுக்கு தான் அவர் டேமேஜ் ஏற்படுத்துறாரு. ஸோ அப்படிப்பட்ட ஒருத்தரை நீங்க ஏடிஎம்கே அலையன்ஸ்குள்ள கொண்டு வர முடியாது. விஜய் அவர்களும் வந்து தனியாக நின்று தேர்தலில் சந்திச்சா வந்து என்ன நடக்கணும் உங்களுக்கே தெரியும். கட்சிக்கு ஸ்ட்ரக்சர் இல்லை, அவங்க தனியாக போட்டிட்டாலும் வந்து பெரும்பாலும் வந்து விஜய் தவிர வந்து மற்றவர்கள்லாம் வந்து வெற்றி பெறுவார்களா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. அப்படி இருக்கும்போது தேர்தலுக்கு பிறகு வந்து கட்சி எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு இப்பவே டிசைட் பண்றாரா விஜய் அவர்கள்? விஜய் அவர்களை பொறுத்தளவு அவருக்கு பெரிய ஆம்பிஷன்லாம் இருக்காதுங்க. அவர் ஒரு அரசியல் மயப்பட்ட ஒரு ஆள் கிடையாது. இப்ப சில பேருக்கு சினிமாவில் நல்லா நாலேஜ் இருக்கும், சினிமாவில் பெரிய ஆம்பிஷன் இருக்கும், அவங்களால 20 hours கூட ஒர்க் பண்ண முடியும் சினிமாவில். எல்லாருக்கும் அரசியல்ல புரிதல் இருக்காது, அரசியல் ஆர்வமும் இருக்காது. எம்ஜிஆருக்கு இருந்தது, ஜெயலலிதா அவர்களுக்கு இருந்தது, விஜயகாந்துக்கு இருந்தது. விஜயும் சரி, ரஜினியும் சரி, கமல்ஹாசனும் சரி, சிவாஜி கணேசன் அவர்களும் சரி, இவங்கெல்லாம் பொலிட்டிக்கல் பீப்புள் கிடையாது. இவங்கெல்லாம் பேசிக்லி சினிமா ஆட்கள் தான், இவங்கள அரசியல் மயப்பட்ட ஆட்கள் கிடையாது. ஸோ என்ன பொறுத்தளவுல விஜயோட இன்டென்ஷன் என்னன்னு நமக்கு தெரியாது. நீங்க சொல்றது என்னன்னா, விஜய் தனியா கண்டெஸ்ட் பண்ணா அவர் நிறைய எம்எல்ஏ சீட்ஸ் ஜெயிக்க முடியாதுன்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. மேபி அவரோட நோக்கம் அதுவா தான் இருக்குமோ என்னவோ. ஓட்ஸை பிரிப்போன்றது அவரோட எண்ணமா இருக்கலாம்ல. அவர் மேபி எனக்கு சீட்ஸ்லாம் எனக்கு தேவையில்லை, வின்னிங் சீட்ஸ்லாம் எனக்கு தேவையில்லை, 10% ஓட்டை பிரிப்போம், 5-10% ஓட்டை பிரிப்போம், அதிமுக வீழ்த்தோன்றது கூட அவரோட ஏமா இருக்கலாம். கமல் அதான பண்ணாரு. கமல் செய்த விஷயம் இதுதான் எக்ஸாக்டா. 1921 கண்டெஸ்ட் பண்றாரு, அதிமுக ஓட்ஸை பிரிக்கிறார், ஆன்டி டிஎம்கே பொலிட்டிக்ஸ் பேசுறாரு, ஆன்டி டிஎம்கே ஓட்ஸை பிரிக்கிறார். பிரிச்சதுக்கு அப்புறம் என்ன ஆனாரு, விக்ரம் படம் நடிக்கிறார். ஸோ முடிஞ்சது, அவ்வளவுதான், அரசியலுக்கு அவ்வளவுதான். ஸோ கரெக்டா எலெக்ஷன் டைம்ல வர்றது, எப்படி ஒரு சினிமா ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ப்ரொமோஷனுக்கு வருவாங்கல்ல, அந்த மாதிரி ப்ரொமோட் பண்ற மாதிரி எலெக்ஷனுக்கு முன்னாடி கரெக்டா வராரு. வந்து கொஞ்சம் திமுக எதிர்ப்பு பேசுறாரு, அதிமுக வாக்குகளை உடைக்கிறாரு. உடைச்சு எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் எங்க போய் ஐக்கியமாகறாரு, திமுக கிட்டே போய் ஐக்கியமாகறாரு. ஸோ அவரை நம்பி ஓட்டு போட்டவன்லாம் என்னப்ப, அவெல்லாம் முட்டாளாக்கப்பட்டிருக்கான். நீங்க திமுக எதிர்ப்பு அரசியலை பேசிதான் ஓட்டு வாங்குறீங்க, அதுக்கப்புறம் எங்க போய் சேர்றீங்க, திமுகவுடைய போய் ஐக்கியமாகறீங்க. அதனால நான் என்ன சொல்ல வரேன், இவங்களோட மோட்டிவ் என்னன்னு நமக்கு தெரியாது. இப்ப கமல்ஹாசன் என்ன ஜெயிக்கல, எம்எல்ஏ சீட்ஸ்லாம் ஜெயிக்கல, ஆனா அவரோட மோட்டிவ் என்னன்னு நமக்கு தெரியலையே. மேபி இதுதான் அவரோட மோட்டிவா இருந்திருக்கலாம். ஆனா அந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் அவருக்கு நடந்த விஷயங்கள்லாம் பார்த்து எல்லாம் கரெக்டா நடந்துட்டு இருக்கு. சினிமாவா இருக்கலாம், ராஜ்யசபா சீட்டா இருக்கலாம், எல்லாமே கரெக்டா நடந்துட்டு இருக்கு. ஸோ அப்ப அவருக்கு கிடைக்க வேண்டிய விஷயங்கள்லாம் கரெக்டா கிடைச்சிட்டு இருக்கு. அப்ப அவரோட மோட்டிவ் சீட்ஸ் ஜெயிக்கிறதா இல்ல இந்த ராஜ்யசபா சீட்டு அப்புறம் சினிமா வாய்ப்புகள் இதுவா அப்படின்றதா கேள்வி. அதே மாதிரி தான் விஜயோட மோட்டிவ் என்ன நமக்கு தெரியாது. நம்ம சாதாரண பார்க்கும்போது ஒரு கட்சி வச்சிருக்காரு, சீட்ஸ் ஜெயிக்கணுமேன்ற மாதிரி நம்ம பேசிட்டு இருக்கோம். ஆனா அவருக்கு வேற பிளான்ஸ் இருக்கலாம்ல. இல்ல வேற பிளான்ஸ் இருக்கலாம். இப்ப விஜயகாந்தும் அந்த மாதிரி தான். விஜயகாந்த் அப்படி நான் பார்க்கல. விஜயகாந்த் ஒரு சீரியஸ் பொலிட்டிஷியனா நான் பார்க்குறேன். விஜயகாந்த் அவர்கள் ஃபுல் டைம் பொலிட்டிஷியன். அவரு அரசியலுக்கு வரணுன்றதுக்கு நிறைய பிளான் பண்ணாரு. பிளான் பண்ணி அரசியலுக்கு வரும்போதும் சீரியஸா பொலிட்டிக்ஸை முன் வச்சார். அவர் அரசியலுக்கு வந்ததுக்கப்புறம் அவரோட சினிமா கெரியர் காலி ஆயிருச்சு. கமல்ஹாசன் பார்த்தோம்னா அரசியலுக்கு வராரு, லைட்டா வராரு, அப்புறம் தூக்கி போட்டு சினிமாவுக்கு வர, சினிமா சக்சஸ் கொடுக்குறாரு, வெற்றி. விக்ரம் படத்துல வந்து அவருக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி. விஜயகாந்த் ஒரு ஃபுல் டைம் பொலிட்டிஷியன். ஆஃபீஸுக்கு வரணும், கட்சியை நிர்வாகம் பண்ணணும். எப்படி ஒரு பெரிய கம்பெனி இருந்தால் ஒரு சிஇஓ என்ன பண்ணுவார், எல்லா விஷயத்தையும் பார்க்கணும். இங்கே பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு, அந்த மார்க்கெட்டில் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னா பார்க்கணும். அதே தான் ஒரு ஃபுல் டைம் பொலிட்டிஷியனும். ஒரு லீடராக இருக்கீங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்தில் என்ன பிரச்சனை இருக்கு, இந்த மாவட்டத்தில் ஏன் க்ரோத் கம்மியாக இருக்கு, இந்த பிரச்சனையை எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம், நாளைக்கு நம்ம க்ரோ ஆகணும்னா என்ன பண்ணலாம், இந்த ஸ்ட்ராட்டஜி எப்படி கொண்டு வரலாம். இது 24 hours ஒர்க். இது சும்மா விஜய் பண்ற மாதிரியான பொலிட்டிக்ஸ்லாம் எடுபடாது. ஸோ அதனால நான் விஜயை வந்து
கேப்டனோட நான் ஒப்பிட மாட்டேன். இப்ப விஜயகாந்த் அவரோட அரசியலை நான் ஏத்துக்க மாட்டேன். அந்த அரசியல்ல எனக்கு ஒன்றும் பெரிய ஈடுபாடு கிடையாது. ஆனா ஒரு ஃபுல் டைம் பொலிட்டிஷியன், அவர் சீரியஸ் பொலிட்டிஷியன். இப்ப நான் விஜய், கமல்ஹாசன், ரஜினி இவங்களெல்லாம் நான் சீரியஸ் பொலிட்டிஷியன்ஸாவே பார்க்கல. ஏன் விஜய் அப்படி பார்க்க மாட்டாங்க? விஜய் அவர்களும் வந்து அரசியல் பேசுறாரு, விஜயகாந்தோட வந்து நல்லா பேசுறாரு மேடைகள்ல. அப்படி நான் பார்க்கல. விஜயகாந்தோட நல்லா பேசுற மாதிரி. களப்பணிகள்ல வந்து நிறைய தொய்வு இருக்கு அப்படின்னு சொல்றீங்களா விஜய்க்கு? விஜய்க்கு அரசியல் இல்லைங்க, அதாங்க சிக்கல். இப்ப விஜய்க்கு கொள்கை சித்தாந்தம் இல்ல, கோட்பாடு இல்ல, அரசியல் செயல்பாடு இல்ல, எதுவுமே இல்லாம ஒரு கட்சி இல்ல. ஆக்சுவலா பேருக்கு டிவிக்குன்னு ஒரு கட்சி இருக்கே தவிர கட்சின்றது ஒரு பேர் கிடையாது. கட்சின்றது ஒரு ஸ்ட்ரக்சர். இப்ப நாளைக்கே அதிமுகல இபிஎஸ் இல்லைனாலும் அந்த கட்சி நடக்கும். திமுக நாளைக்கு ஸ்டாலின் இல்லைனாலும் அந்த கட்சி நடக்கும். ஏன்னா அந்த கட்சி ஸ்டாலின் இபிஎஸ் அப்படின்றதெல்லாம் தாண்டி அந்த கட்சி ஒரு ஸ்தாபனமா அது ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு. ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு. செகண்டரி, தேர்ட் லெவல், ஃபோர்த் லெவல் லீடர்ஸ் எல்லாமே அங்க இருப்பாங்க. டிவிகேன்ற கட்சி பார்த்தா அந்த வகையில் அது கட்சியே கிடையாது. ஸோ முதல்ல உங்களுக்கு கட்சி கிடையாது, கொள்கை கோட்பாடு கிடையாது, அரசியல் செயல்பாடு கிடையாது, எதுவுமே இல்லை. இப்படிப்பட்ட ஒரு கட்சியை வச்சு என்ன பிரயோஜனம்? ஸோ அப்போ நிறைய சந்தேகங்கள் வருது. இப்படிப்பட்ட ஒரு கட்சியை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா எதுக்காக ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்ற கேள்வி இருக்கு. அப்புறம் நம்ம பார்க்குறோம் இந்த கட்சியோட செயல்பாடு என்ன, இந்த கட்சி சொசைட்டியில் எக்ஸாக்டாக என்ன பண்ணுது அப்படின்ற விஷயத்த பார்க்குறோம். இந்த கட்சி பண்ணக்கூடிய விஷயத்த பார்த்தோம்னா ஒரு விஷயத்த தெளிவாக பண்ணுது. அதிமுக வாக்குகளை உடைக்குது, திமுக எதிர்ப்பு வாக்குகளை சிதறடிக்குது. அதை தவிர இந்த கட்சி வேற எதுவுமே பண்ணல. மக்களுக்கு ஒரு நாள் பண்ணிருக்காங்க. விஜய் அவர்கள் தெரிஞ்சே பண்றாரு. கண்டிப்பா விஜய் என்ன குழந்தையான தெரியாமலா பண்ணுவார்? கண்டிப்பா தெரிஞ்சுதான் பண்றாரு. விஜய் அவர்கள் தெரிஞ்சே பண்றாரு. மீண்டும் வந்து நாம் எதிர்க்கக்கூடிய, நாம் யாருக்கு எதிராக கட்சி ஆரம்பித்தோமோ அவங்களே மீண்டும் வந்து ஆட்சிக்கு வர போறாங்க, அவர்களுக்கு நாம் உதவுகிறோம் அப்படின்னு விஜய்க்கு வந்து தெரிஞ்சே பண்றாரு. இப்போ நான் சொல்ற இந்த கால்குலேஷனை விஜய் கூட இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஸ்ட்ராட்டஜிஸ்ட்லாம் சொல்ல மாட்டாங்களா? அவங்களுக்கு இதெல்லாம் தெரியும். இதெல்லாம் பேசிக் கால்குலேஷன் தானே. நீங்க திமுக எதிர்ப்பு அரசியலை பேசினா நீங்க திமுக எதிர்ப்பு வாக்குகளை தான் வாங்குவீங்க. அப்ப திமுக எதிர்ப்பு வாக்குகளை தான் உடைக்க போறீங்க. இது சிம்பிள் கால்குலேஷன். அதிமுக வாக்குகள் உடைய போகுது. அப்ப லாபம் யாரு? அட்வான்டேஜ் டிஎம்கே. இது ஒன்றும் பெரிய பயங்கரமான கால்குலேஷன்லாம் இல்லை. அது கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். ஏன் தெரிஞ்சிருக்காது? கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். இப்போ செங்கோட்டையன் அவர்களோட இந்த பேச்சு, அதே போல் வந்து அவர் கட்சியை விட்டு நீக்கி விட்டாங்க. என் கூட வந்து நிறைய முன்னாள் அமைச்சர்கள்லாம் இருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்னுமே வந்து நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம். இந்த மாதிரி என்னையும் வந்து சேர்த்துக்கணும், லைக் கட்சி வந்து ஒன்றாக இருக்கணும், பிரிந்தவர்கள் ஒன்று சேர வேண்டும் சொல்லிட்டு பேச்சு போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு செங்கோட்டையன் சொன்னார். இது வந்து எப்படி போய் முடியும் எலெக்ஷன் நெருக்கத்தில்? எலெக்ஷன் கிட்ட வர வரைக்கும் இந்த மாதிரியான பரபரப்புகளை ஏற்படுத்திக்கிட்டே தான் இருப்பாங்க. யார் ஏற்படுத்துறாங்கன்னா நம்ம விட்டுருவோம். பட் யாருக்கு இதனால லாபம் வருதோ அவங்க இந்த மாதிரியான பரபரப்புகளை ஏற்படுத்திக்கிட்டு. நஷ்டம் வந்து அதிமுக தான், கண்டிப்பா நஷ்டம் தான். ஏன்னா நீங்க இப்ப செங்கோட்டையன் அவர்கள் ஒரு தலைவரா பெரிய பாதிப்பை ஏற்படுத்த முடியாது அவரால். செங்கோட்டையன் அவர்கள் அதிமுக விட்டு வெளியே போனதால பெரிய பாதிப்பான்னு கேட்டீங்கன்னா பெரிய பாதிப்பெல்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இல்லை. அதிமுக நான் சொன்ன மாதிரி அது ஒரு ஸ்தாபனம், ஒரு இன்ஸ்டிடியூஷன், இண்டிவிஜுவல்ஸை சார்ந்தெல்லாம் கிடையாது. அது எனக்கு புரிஞ்சுக்க முடியுது. ஆனா எலெக்ஷன் டைம்ல இது ஒரு நெகட்டிவ் பப்ளிசிட்டி இல்ல. இவங்க பாட்டுக்கு ஒரு சைட்ல இப்ப ஏற்கனவே இபிஎஸ் கேம்பெயின் பண்ணிட்டு இருக்காரு. இது அவருக்கு ரொம்ப முக்கியம். 8 மாசத்துக்கு முன்னாடி ஒரு கேம்பெயின் பண்றாருன்னா இது சாதாரண விஷயம் இல்லை. நிறைய ஃபண்ட்ஸ் எல்லாம் வேஸ்ட் ஆகும், எஃபோர்ட் போட்டு அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. எக்ஸாக்டா அந்த கேம்பெயின் அங்க நடந்துட்டு இருக்கும்போது செங்கோட்டையன் பேரலா இன்னொரு ட்ராக்ல போயிட்டு இருக்காரு. இப்போ அட்டென்ஷன் யாரு கிடைக்கும்? நார்மலாவே இபிஎஸ்க்கு மீடியா ஃபோக்கஸ் கிடைக்காது. இபிஎஸ் மேடையில பேசக்கூடிய இஷ்யூஸுக்குலாம் பெரிய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. ஆம்புலன்ஸ் உள்ள புகுந்தது, இது நடந்தது, அது நடந்தது, அதுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. இப்போ செங்கோட்டையன் பேசிட்டாருன்னா அவ்வளவுதான், அந்த கேம்பெயினை டச் பண்ணவே மாட்டாங்க. செங்கோட்டையன் அது இதுன்னு பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இப்போ எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் இந்த மாதிரி ஒவ்வொரு மாசமும் ஒவ்வொரு இஷ்யூவை கொண்டு வந்து ஒரு டைவர்ஷனை கிரியேட் பண்ணிக்கிட்டே இருந்தா அப்போ அவரை சைட்லைன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நாளைக்கு விஜய் வந்து பேசினாருன்னா விஜயை உள்ள கொண்டு வந்துருவாங்க, அவரை பத்தி பேச மாட்டாங்க. இப்படி இந்த விஷயம் நடந்துகிட்டே இருக்கு. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் பார்த்தோம்னா இந்த மாதிரி யாராவது ஒருத்தங்க டைவர்ஷனுக்கு உள்ள வந்துகிட்டே இருக்காங்க. ஸோ இது அதிமுகவுக்கு பெரிய ஒரு சிக்கல். ஸோ அதிமுக இதெல்லாம் மீறி அக்ரெசிவா அவங்க ஆன்டி டிஎம்கே பாலிடிக்ஸை கையில் எடுக்கணும். இந்த கட்சிகள் இந்த விஷயங்கள்லாம் கிரியேட் பண்ற அந்த டைவர்ஷன் இருக்குல்ல, அதெல்லாம் உடச்சி இன்னும் அக்ரெசிவா ஆன்டி டிஎம்கே பாலிடிக்ஸ் எடுக்கணும். அது கொஞ்சம் கஷ்டம் தான். பட் அது பார்ப்போம். இப்போதானே ஆரம்பிச்சிருக்காங்க. போக போக எலெக்ஷன் கிட்ட வர சூடு பிடிக்க ஆரம்பிக்கும். என்ன நடக்கும்னு பார்ப்போம். சரிங்க சார். இது வரைக்கும் வந்து உங்ககிட்ட பல கேள்வி கேட்டேன். எல்லா கேள்விக்கும் ரொம்ப வெளிப்படையாக பதில் சொன்னீங்க. ரொம்ப நன்றி. உங்க கருத்து. நன்றி.